வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலில் 31வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 12.36% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். மிதியானுக்கு எதிரான புனித போர். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்களை முன்னிட்டு மிதியானியரை பழிவாங்கு, அதன்பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார். மோசே மக்களிடம் கூறியது, ஆண்டவருக்காக மிதியானியரை பழிவாங்குமாறு அவர்களுக்கு எதிராக செல்லும்படி உங்களிலிருந்து ஆள்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இஸ்ரேல் குலங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் 1000 பேரை போருக்கு அனுப்ப வேண்டும். அப்படியே இஸ்ரேலின் பல்லாயிரத்தவர்களிலிருந்து குலமொன்றுக்கு 1000 வீதம் 12,000 பேர் போரிடுவதற்கு தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர். மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்த 1000 பேரை குரு எலெயாசர் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார். அவர் திருத்தல துணைக்கலங்களையும் போர் எக்காலங்களையும் கையோடு எடுத்துச் சென்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மிதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களைத் தவிர மிதியான் மன்னர்களையும் அவர்கள் கொன்றனர். மிதியானின் 5 அரசர்கள் ஏலி, ரெக்கேம், சூர், கூர், ரெபா ஆகியோர். அத்துடன் பெகோரின் மகன் பிலேயாமையும் அவர்கள் வாளால் வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரேல் மக்கள் மிதியானின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் சிறைப்பிடித்தனர். அவர்களுடன் அவர்களின் கால்நடைகள், மந்தைகள் அனைத்தையும் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் கொள்ளைப் பொருளாக கவர்ந்து கொண்டனர். அவர்கள் குடியிருந்த இடங்களின் அனைத்து நகர்களையும் அவர்களின் அரண்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கினர். ஆள்களும் கால்நடைகளும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை, சூறாயாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றனர். பின்பு அவர்கள் சிறைப்பிடித்தோர் கொள்ளையடித்தவை, சூறாயாடியவை ஆகியவற்றை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பாளையத்தில் இருந்த மோசே, குரு எலெயாசர், மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆகியோரிடம் கொண்டு சென்றனர். மோசே, குரு எலெயாசர், மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர். 1000 100 தலைவர்களாகிய படைத்தளபதிகள் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசே சினங்கொண்டார். மோசே அவர்களிடம் கூறியது, பெண்கள் எல்லாரையும் உயிரோடு விட்டு விட்டீர்களா? பிலேயாமின் சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் பெகோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே? அதனால்தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினுள் கொள்ளை நோய் வந்தது. எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொன்றுவிடுங்கள். ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள். ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுள் ஆளை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் 7 நாட்கள் பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள். உங்களையும் நீங்கள் சிறைப்பிடித்தோரையும் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள். உடைகள், தோல் பொருட்கள், வெள்ளாட்டு உரம வேலைப்பாடுகள், மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். பின்னர் குரு எலெயாசர் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது, ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டருளிய திருச்சட்ட நியமம் இதுவே. பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய நெருப்பை தாங்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும். அப்பொழுது அவற்றின் தீட்டு அகலும். மேலும் அவை தண்ணீராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும். நெருப்பை தாங்கக்கூடாதது எதுவோ அதை தண்ணீரில் தோய்த்தெடுக்க வேண்டும். 7ஆம் நாளில் உங்கள் உடைகளை துவைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் தீட்டு அகலும். நீங்கள் பாளையத்துக்குள் வரலாம். கொள்ளை பொருளை பங்கிடுதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஆள்களிலும் கால்நடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும் குரு எலெயாசரும் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் கணக்கெடுங்கள். போருக்கு சென்றிருந்த படைவீரர்களுக்கும் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையில் கொள்ளை பொருளை பங்கிடுங்கள். போருக்கு சென்றிருந்த படைவீரர்களிடமிருந்த ஆள்கள், மாடுகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றில் 500 1 ஆண்டவருக்குரிய பங்காக புடுங்கள். அவர்களுக்கு உரிய பாதி பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக குரு எலெயாசரிடம் கொடுக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்கு உரிய பாதி பங்கான ஆள்கள், காளைகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றில் 50க்கு 1 வீதம் எடுத்து ஆண்டவரின் திருவுறைவிடத்திற்கு பொறுப்பாய் இருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும். மோசேயும் குரு எலெயாசரும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர். படைவீரர் சூறாயாடிய கொள்ளை பொருளில் மீந்திருந்தவை 6,67,500 ஆடுகள், 70,000 மாடுகள், 61,000 கழுதைகள்,
ஆள்கள் மொத்தம் 32,000 பேர். அவர்கள் ஆணுறவு கொண்டிராத பெண்கள். போருக்கு சென்றிருந்தவர்களுக்கு உரிய பாதி பங்கில் உள்ள ஆடுகளின் தொகை 3,37,500. ஆண்டவர் பங்கில் இருந்த ஆடுகள் 675. காளைகளின் தொகை 36,000. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. கழுதைகளின் தொகை 30,500. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. ஆள்கள் தொகை 16,000. அவர்களிலிருந்து ஆண்டவருக்குரிய பங்காக தரப்பெற்றவர்கள் 32 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆண்டவருக்குரிய பங்காகிய உயர்த்தி படைக்கும் படையலை குரு எல்லையாசரிடம் மோசே கொடுத்தார். போருக்கு சென்றிருந்த ஆள்களுக்கு உரியது போக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுத்த பாதி பங்கு, மக்கள் கூட்டமைப்புக்கு உரிய பாதி பங்கில் ஆடுகள் 3,37,500, காளைகள் 36,000, கழுதைகள் 36,500, ஆள்கள் 16,000 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து ஆள்கள் கால்நடைகளின் 50% எடுத்து அவற்றை ஆண்டவரின் தெருவுறைவிடத்திற்கு பொறுப்பாயிருந்த லேவியரிடம் மோசே கொடுத்தார். பின்னர் பல்லாயிரத்தவர் படைத்தளபதிகள், 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் மோசேயை அணுகினர். அவர்கள் மோசேயிடம் கூறியது, உமது அடியார்களாகிய நாங்கள் உமது அதிகாரத்துக்கு உட்பட்ட போர்வீரரை எண்ணிய போது ஒருவரும் குறையவில்லை. அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரை நீக்கம் செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடியெடுத்த பொன்னணிகள், காப்பு வகைகள், கடகங்கள், முத்திரை மோதிரங்கள், காது வளையங்கள், குமிழ்மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேற்றையாக கொண்டு வந்துள்ளோம். மோசேயும் குரு எல்லையாசரும் அவர்களிடமிருந்த கைவினைப் பொருட்களான எல்லா பொன்னணிகளையும் பெற்றுக்கொண்டனர். 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறக்குறைய 200 கிலோகிராம். ஒவ்வொரு படைவீரனும் கொள்ளைப் பொருளை கவர்ந்து கொண்டான். மோசேயும் குரு எல்லையாசரும் 1000 100 தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்றுக்கொண்டனர். அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 148 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.